ஹாப்பி மார்னிங். ஃபைனலாக சாட்டர்டே வந்தாச்சு. ஸோ இனி எபிசோடில் என்ன பார்க்கணும்னா என் டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி சாட்டர்டேஸ் ஆனால் இட்ஸ் மை டே. என்ன பேம்பர் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணுவேன். பிகாஸ் மண்டே டு ஃப்ரைடே வந்து நமக்கு ஆப்வியஸாக ஒர்க் இருக்குது. ஸோ அந்த நாட்களில் எதுவுமே பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி எதுவும் பண்ண முடியாது. ஸோ மார்னிங் 8 o'clock போனால் 5 o'clock வந்தேன்னா தென் அப்படியே போயிடும் அந்த டே. அன்னி டே டு டே ஒர்க்லேயே அது போயிடும். ஸோ சாட்டர்டே மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ரீயாக என்ன பேம்பர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம பண்ணுவோம். ஆப்வியஸ்லி செல்ஃப் லவ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் எனி ஒன்ஸ் லைஃப். ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான். எனக்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா வெந்தயம், கரிஞ்சீரகம், அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, இதெல்லாம் ஒரு 2 glass ஆஃப் வாட்டர் சேர்த்திங்கன்னா அது வந்து 1 glass ஆஃப் வாட்டராக வந்துட்டு கம்மியாக இருக்கும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு அது வந்துட்டு கூல் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. அது நல்லா ஆறணும். ஆறிட்டு அது ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் மாற்றிட்டு ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அது 20 minutes அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா நான் நல்லா செட் ஆகும். உங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து பயங்கரமாக வேர்க்கும் இல்லையா? ஏன்னா சம்மரில் எனக்கே பயங்கரமாக வேர்க்குது. சம்மரில் பயங்கரமாக வேர்த்தா நமக்கு பயங்கர இச்சிங்காக இருக்கும். அந்த இச்சிங்லாம் வராது. அது பண்ணோன்னா ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நிறைய க்ரே ஹேர்ஸ் வராது. அதெல்லாம் வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணும் கண்டிப்பாக. ஸோ அதுதான். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் இன்டேயில் என்னெல்லாம் பண்ண போகிறோன்னு இந்த எபிசோடில் பார்க்கலாம் வாங்க. என்னடா தலைவலி கோலமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஓகே, ஃபைனலாக நம்மளோட டோனர் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்ம டோனர். நான் சொல்லியிருந்தாங்க வெந்தயம், கரிஞ்சீரகம், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு ஒரு 30 minutes வந்துட்டு அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ அது வந்துட்டு நல்லா ஊறிடும். அந்த தண்ணியிலே ஊறிடும். ஸோ அதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் இப்படி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணோம்னா நல்ல ஆயில் வேணுங்க. நல்ல ஆயில் வச்சுட்டு நான் எப்பவுமே லாஸ்ட் வீக்கே நல்லா ஆயில் வச்சுருவேன். வச்சுட்டு இந்த ஓவர் நைட் ஃபுல்லாக அதை விட்டுருவேன். சில பேருக்கு அது செட் ஆகாது. பட் எனக்கு ரொம்ப ஹீட் பாடினாலே எனக்கு அது செட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். அதை விட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து இந்த மாதிரி எதனா பேக் போட்டு ஒரு நல்ல மைல்ட் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். கண்டிப்பாக க்ரோத் நல்லாவே இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆச்சோ அந்த டிப்ஸில் உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுதான். இப்போ ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணுங்கன்னா நல்லா ஹீட் ஆங்கிள் பண்ணிடுங்க. அதை நல்லா சிக்கு எடுத்துட்டு ட்ரை டு யூஸ் உட்டன் கோம்ஸ். இந்த மாதிரி உட்டன் கோம்ஸ் வந்து உங்களுக்கு அமேசான்லேயே இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் பாருங்கள், எனக்கு ஹேர் ஃபாலே இருக்காது இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா. இதை நான் ஒரு 3 years யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் இந்த எட்ஜஸ்லாம் வந்துட்டு உடஞ்சிருக்கு. இது கொஞ்சம் 750 ஐ திங்க். ஸோ நான் வாங்கும்போது இப்போ மேபி 300 அப்படி இருக்கும். ஸோ ஓகே, 300 செலவு பண்ணுறது நம்ம ஹேர்க்காக செலவு பண்ணுறது வந்துட்டு ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இதை நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா இது லாங் லாஸ்டிங்காக வரும் ஆக்சுவலாக. ஸோ அவ்வளோதான். ஹீட் டேங்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த டோனர் இருக்கு இல்லையா, இதை நல்லா ஹேரோட ரூட்ஸில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பகுதியில் இருக்குது. ஸோ ஃபுல்லாக லைக் ஹெல்ப்புக்கு யாராச்சும் இருந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். பட் எனக்கு யாரும் இல்லை. ஸோ நான் தான் ஸ்ப்ரே பண்ணிட்டேன். இந்த மாதிரி நல்லா பகுதி எடுத்து உங்களுக்கு எங்கெல்லாம் பேச்சஸ் இருக்கோ அந்த பேச்சஸ் கிட்டலாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு முடிஞ்சால் உங்களோட ஃபிங்கர் டிப் வச்சு லைட்டாக ஒரு மசாஜ் இப்படி கொடுத்துட்டு லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அவ்வளோதான். அது அப்படியே ஒரு நல்ல கொண்டை போட்டு ஒரு 30 minutes வந்துட்டு அதை அப்படியே விட்டுருங்க. தென் ஹேர் வாஷ் பண்ண வேண்டியதுதான் அதோட. ஸோ இதுதான் என்னோடய பெஸ்ட் டோனர். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறேன். பாய். உங்களுக்கு குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று காட்டணும். இது என்ன மிக்ஸ்னால் பச்சை பயிறு, கடலை மாவு, தேங்காய் பால், இது 3 மிக்ஸ் பண்ணி இது கொண்டு வந்திருக்கேன். இது எதுக்குன்னா பாத் பவுடர் மாதிரி. ஆக்சுவலாக நீங்கள் இதை ஒரு ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப 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 நல்ல ரிசல்ட் இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு நிறைய பிளாக் மார்க்ஸ் இருக்குது, ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுறீங்க, கருவளையம் இருக்குன்னா இதை ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் ரொம்பவே நல்லாவே டேன்லாம் பயங்கரமாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இது என்ன பண்ணணும்னா நீங்கள் என்ன சோப் பண்ணணும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு
குளிச்சதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு நார்மல் வாட்டரில் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், பயங்கர க்ளோயிங்காக இருப்பீங்க. நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, இன்ஸ்டன்ட் க்ளோயிங் வேணும்னா இதை ட்ரை பண்ணுங்கள். நான் என் ஃபேஸில் கூட போட்டு காட்டுறேன். இது ஆக்சுவலாக நான் குளிச்சுட்டு வந்து காட்டுறேன். நல்லா இப்படி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு, நீங்கள் சோப் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன், ஒரு 10 மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்படியே விடுங்க. விட்டதுக்கப்புறம் வந்துட்டு இதோட க்ளோனஸ் தெரியும். குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். A few moments later. ஃபைனலி தலை குளிச்சு முடிச்சாச்சு. என் ஸ்கின் எவ்வளோ க்ளோயிங்காக இருக்கு பாருங்க. அந்த ஸ்க்ரப் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டில் அந்த க்ளோனஸ் உங்களுக்கு தெரியும். ஹேருமே பார்த்தீங்கன்னா நல்ல வால்யூம் தான் இருக்கும். இது இன்னும் ட்ரை ஆகலை, ஃபுல்லாக ட்ரை ஆகலை, பட் ஸ்டில் நல்ல வால்யூம் தான் தெரியும். என்ன தான் அவுட்டருக்கு யூஸ் பண்ணாலும் நம்ம இன்னர் என்ன எடுக்கணுன்றது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ நான் சொல்கிறேன் என்னதான் நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ போய் நம்ம சமைக்கலாமா? ஃபைனலி சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு பெருசாலாம் எதுவும் பண்ணல, ஆல்ரெடி சாம்பார் இருக்குது. ஸோ ஒரு எக் ஃப்ரை அப்புறம் கத்திரிக்காய் தொக்கு மட்டும் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கலாம். இது கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். எக் ஃப்ரையும் கத்திரிக்காய் தொக்கும் பெருசாக நான் எதுவும் டிஷ் பண்ணல. ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்கில் வந்துட்டு உங்களுக்கு கார்த்திகை வந்துட்டு எடிட் பண்ணி காட்ட சொல்கிறேன் என்ன பண்ணியிருக்கேன்னு. ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்கணும் நான் காட்டுறேன். ஓகே, பாய். பாருங்க, வாசனைக்கு காக்கா வந்துட்டான். டாய். ஸோ அவனுக்கும் கொஞ்சம் வச்சிடலாம், அவன் சாப்பிட்டு போயிடுவான். இவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னமும் இங்கேயே தான் இருக்காரு. இன்னும் என்ன வேணும்? அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டார் இவர் போயிட்டு. ஓடிப்போ, அவ்வளோதான். ஓடிப்போ, சூடாக இருக்கா? பாய். இவர் எங்கள் வீட்டுக்கு எப்போயுமே ரெகுலராக வர கஸ்டமர் தான். அங்கே வாசனை வந்தால் போதும் இவர் கிளம்பி வந்துடுவார். அவ்வளோதான். இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு குக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நெக்ஸ்ட் கத்திரிக்காய் தொக்கை போயிடலாமா? வாங்க. இவன் போவே மாட்டான். அவ்வளோதான், போ போ. அவ்வளோதான். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சம் மிளகாத்தூள். நான் கொஞ்சம் காரமாக தான் சாப்பிடுவேன். ஸோ அதனால் எனக்கு ஏற்ற மாதிரி நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி சேர்த்துக்கோங்க.
ஃபைனலாக கத்தரிக்காய் தொக்கு இப்படி தான் வந்திருந்தது. அண்ட் முட்டை ஃப்ரையும் ரெடி. ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம் இனிடே. ஸோ ஈவினிங்காக என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இதுதான் இன்றைக்கி என்னுடைய லன்ச் பிளேட். கொஞ்சம் கர்ட் இருந்துச்சு வீட்டில். ஸோ மோஸ்ட்லி எதையும் வெளியே வாங்காமல் வீட்டிலே தான் பண்ணுவோம். சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதுதான். ஓகே, சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன, தூங்க வேண்டியதுதான். குட் நைட், பாய். A few hours later. தூங்க முடிஞ்சா இருக்கேன். இப்போ தான் எந்திரிச்சேன். டைம் 6 ஆகிடுச்சு. பட் என் தம்பி ஒரு நல்ல வேலை பண்ணியிருக்காங்க பாருங்க. ஃபைனலி சச்சின் டிக்கெட்ஸ் ஈவினிங் 7:30 ஷோ. புது படத்துக்கே டிக்கெட் கிடச்சிடும் போலங்க. சச்சினுக்கு கிடைக்கவே இல்லை. இந்த டைம் ஆச்சு ஃபஸ்ட் ஷோ பார்க்கணுன்னு நினச்சேன், முடியவே இல்லை ஃபைனலாக. பட் டிக்கெட் கிடச்சிருச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது கெட் ரெடி வித் மீ பார்த்துடலாமா? சச்சினுக்கு தான் போகணும், வாங்க போகலாம். ஓகே, ஃபைனலி சச்சினுக்கு கிளம்ப போகிறோம். இதுதான் என்னோடய காஸ்ட்யூம். நான் பெருசாக என் கெட் ரெடி வித் மீ ரொம்ப மோராக தான் இருக்கும். நான் பெருசாக காஸ்மெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் மாய்ஸ்சரைசிங்காக இந்த அலோவேரா ஜெல் இதை போட்டுட்டு ஆக்சுவலாக 7:30 ஷோ. நாங்கள் இங்கேருந்து 7 o'clock கிளம்புனா தான் வந்துட்டு அங்கே ரீச் ஆக முடியும். எனக்கு வந்து இன்ட்ரோ சீன்லேருந்து பார்க்கணும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு 7 o'clock கிளம்பிட்டோம். கார்த்தி வரேன் ஆக்சுவலாக. இதுதான் ஃபைனல் லுக். ஸோ உங்களை நான் தேட்டரில் மீட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஓகே, பாய். நான் கிளம்பி இங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன். ஆனால் அவன் இன்னும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரவே இல்லை. என் தம்பி அவன் கரெக்டான டைமுக்கு வந்ததான் கரெக்டாக போய் பார்க்க முடியும். பார்க்கலாம், வந்துட்டானா ஓகே. ஃபைனலி கார்த்தி வந்தாச்சு. ஃபைனலி வந்துட்டான். போகலாம், கரெக்டான டைம் இருந்துச்சு. ஓகே ஓகே, நாங்கள் போயிட்டு அப்புறம் அவங்க வந்து பேசுகிறோம். பாய். அவ்வளோதாங்க, ஃபைனலி வந்தாச்சு. தளபதினு ஒரே காலையிலேருந்து குதிச்சுட்டு இருந்தேன். ஃபைனலாக என் தம்பி புக் பண்ணி கொடுத்துட்டான். ஸோ உள்ளே போயிட்டு ஒரு 3 hour நிம்மதியாக உட்காந்து தளபதி என்ஜாய் பண்ணிட்டு இதோட இனி டேவை முடிச்சிடும். ஓகே, உள்ளே போயிட்டு அப்புறமா வந்து சொல்கிறோம் படம் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு. ஆப்வியஸாக நல்லா தான் இருக்குது. பட் ஸ்டில் நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோன்றதை உங்ககிட்ட சொல்கிறோம். ஓகே, பாய். கண்டிப்பாக வருங்க வீடியோவில் அந்த மொமெண்ட். வெளியே படம் பார்த்துட்டு வந்து அதை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஓகே, பாய். இங்கே பாருங்கள், டைம் வந்துட்டு 7:30 தான் ஷோ. ஆனால் ஒரு சீன் கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு 7:15 வந்துட்டோம். ஒருத்தர் கூட இல்லை இன்னும் தேட்டரில். இங்கே பாருங்களேன். ஏன்னா அந்த படத்தை எனக்கு ஃபுல்லாக ஒரு சீன் விடாமல் டைட்டில்லேருந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்திருக்கோம். எனக்கு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு வெளில வந்து சொல்கிறேன் எப்படி இல்லை வந்து நாங்கள் அந்த சச்சினோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், தளபதி படம்னாலே ஒரு மாஸ் தான். A few hours later. சூப்பர் ஆச்சு. அப்போ செம்மையாக இருந்ததுப்பா. இப்போ வர படம் கூட இந்த அளவுக்கு இல்லைப்பா. 20 வருஷம் ஒரு பழைய படத்தை வச்சுக்கிட்டு எவ்வளோ ஒரு க்ரௌடை ஃபுல்லாக பண்ணுறாங்கல்ல. கண்டிப்பாக. அவ்வளோதான், இன்னைக்கு நைட்டு போயிட்டு சச்சின் வைப்ஸோட தூக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் இப்போது. படம் வேறு லெவலாக இருந்துச்சு. அதுவும் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என்ன ஹைட்டு, என்ன ஸ்கின் டோனு, என்ன டான்ஸு, என்ன ஆக்டிங்கு. இதுக்கு தான் வந்து தளபதி ரீரிலீஸ் படம் பார்க்க வந்ததே. செம்ம ஃபீலாக இருந்துச்சு. இந்த ஃபீல் குட் மூவியோடவே என்னைய டே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் வெளியே சுற்றிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா என்னை செருப்பாலே அடிப்பாங்க. வீட்டுக்கு போய் தூங்க போகிறேன். நீங்களும் போய் தூங்குங்க. பாய்.